மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை தொடர்பாக பார்க்கலாம். சரிங்களா? மும்பை மற்றும் அகமதாபாத் ஆகிய இரண்டு நகரங்களையும் இணைக்கும் வகையில் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவையை நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2015ஆம் ஆண்டில் அறிவித்தார். சரிங்களா? அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 2017ஆம் ஆண்டில் இந்த புல்லட் ரயில் சேவைக்கான அந்த அடிக்கல் நாட்டப்பட்டது 2017. சரியாமா? அதுக்கப்புறம் சமீபத்தில் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரும் ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திரத்தினன்று 2027ஆம் ஆண்டில் இந்த புல்லட் ரயில் சேவை முறைப்படி இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மும்பை அகமதாபாத் இடையே பார்த்தீங்கன்னா மொத்தம் 508.17 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் செம்ம ஸ்பீடாக போகிறதுனால இரண்டு நகரங்களுக்கு இடையிலான அந்த பயண தொலைவு 2 மணி நேரம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்ததை விட குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? இன்னொன்று, இதுக்கு அதிகப்படியான செலவு கண்டிப்பாக ஆகும். சரிங்களா? இதற்கு அதிகப்படியான நிதி உதவி, கிட்டத்தட்ட 80% மேலான நிதி உதவியை வழங்குவது யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த ஜிகா நிறுவனம். சரியா? ஜிகா அப்படின்னா JICA, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி சொல்லுவாங்க. ஜப்பான் தொழில்நுட்பத்துடன் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. அதுக்கு ஜப்பானை சேர்ந்த ஜிகா நிறுவனம் நிதி உதவி வழங்குறாங்க. சரிங்களா? முதற்கட்டமாக இந்த ரயில் சேவை சரிங்களா எங்கு தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத் மற்றும் பிலிமோரா ஆகிய இரண்டு பகுதிகளை இணைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 508 கிலோமீட்டர் தூரத்தில் 12 ரயில் நிலையங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ முதல் புல்லட் ரயில் சேவை மும்பை அகமதாபாத், ஜிகா நிறுவனம் 508 கிலோமீட்டர், அதிகபட்ச ஸ்பீடு மணிக்கு 320 கிலோமீட்டர் பெர் அவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை எந்த 2 நகரங்களை இணைக்க உள்ளது? அதே மாதிரி இந்த புல்லட் ரயில் சேவைக்கு நிதி வழங்கும் சர்வதேச அந்த அமைப்பின் பெயர் என்ன? மறக்காம இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க.